To share a few words. அண்ணன் தமிழில் பேசினாங்க, செஞ்சாங்க சொன்ன அப்புறம் நிறைய நாங்கள் தங்கிலீஷ் தான் பேசணும் இல்லையா, புதுசாக இது வந்து அதை பேசணும். நம்ம படிச்சாங்க சொன்ன அந்த காலத்தில் எங்களுக்கு ஃபீலிங் எம்ஐடியில் மாற்றாந்தாய் மனப்பான்களோட நடத்துகிறாங்களோ அப்படின்னு யூனிட் ஆகணும்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எதிர்ப்பு அமைச்சு வேணும். ஆனால் அப்புறம் மனசாட்சியோட யோசித்து பார்க்கும்போது திஸ் இஸ் அ ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன், பொதுமக்களோட பணத்தில் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓவரால் நம்ம எங்களுக்கு நிறைய லோன் கேட்கறதுக்கான நியாயம் இல்லை. இந்த பாப்புலேஷன் எவ்வளவோ அது ஒரே கொடுத்தாங்க நம்புறேன். அந்த நான் என் தாய் வழங்குவதற்கு வந்து அடுத்த தாயை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? சிஎஸ்சி வாழ்க்கை அதே ஓகே, அப்படிதான் என் தாயை நான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு விஷயம். அவங்களும் 2 வருஷம் பார்த்துருக்காங்க. ஆங்கிலம் ட்ரெடிஷன் நல்லா இருக்கணும். பட் இந்த தம்பி ஒருத்தர் பேசினாங்க, இந்த ப்ரெசன்ட் எம்ஐடி வந்து எங்களுக்கு இது சம்மர் ட்ரைனிங் கொடுக்கும், இது நல்ல ட்ரைனிங் கொடுக்கும். ஏன்னா எனக்கு வேலை கொடுத்து கேட்கறது கொஞ்சம் நியாயமில்லாத விஷயம். கொடுக்குறாங்க, 2 மாதம் கொடுக்குறாங்க. பட் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆம்பர் வந்து ஒரு ஆள் எடுக்கும்போது எம்ஐடியான பார்த்து எடுத்தா நல்லதா, இவன் திறமசாலியான பார்த்து எடுத்தா நல்லதா, எது நியாயம் அப்படின்னு. ஆனால் எனக்கு ட்ரைனிங் சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்றது அற்புதமான வேண்டுகோள். எம்ஐடி எதனால இருந்துச்சு நினைக்கிறீங்க? 60 வருஷம் 60 வருஷமா வெளிப்போய் கேட்டால் எம்ஐடிக்கு ப்ராக்டிக்கல் மைண்டட் பீப்புள் அப்படின்னு ஒரு சமூக பேர் வாங்கிட்டாங்க மக்கள். நம்மளோட பிளட் லைன் வந்து மொத்த விதை வந்து இந்த மண்ணல்ல, இந்த பில்டிங் அல்ல, ஒரு கான்செப்ட் என்னங்க. அவன் படித்தவரா எவ்வளோ படித்தான்னு தெரியாது. அதனால வந்து ஞானிக்கு வந்து தோணிடுது அறிவியல் பேக்ரவுண்டோட இன்ஜினியர் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு அவருக்கு தோணிடுது. அதுதான் முதல் விஷயம். என்ன அதனாலேயே நீங்கள் ஆப்பிடுறாங்க. அந்த கடவுள் இழந்தது வந்து வருத்தமான விஷயம். அந்த கட்டத்தை எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் என் தாய்க்கு இன்னொரு கல்யாணம் அப்படிங்கிற தலைப்புல நான் ஒரு கவிதை எழுதி அதை விட்டேன். இது வெளியிட்ட நிறைய பேருக்கு வலிக்கணும். அந்த வலிக்கிற மாதிரியான ஒரு தலைப்பு எங்க எல்லாரும் நிலாக்களை சுய சோழத்தையும் ஒரு போதை கொண்டு வைக்கலாம். ஏன் அது அவன் ஆரோக்கியக்கூடாதுன்னு விட்டேன். நான் நியாயமாக யோசிச்சு பார்த்தா மறுபடியும் டாக்டர் ஸ்டாலின் வந்துட்டு போனாங்க. வலிமையான காரணங்கள் இருந்தாங்க. எம்ஐடிக்கு வந்து பெஸ்ட் பீப்புள் தேவைப்பட்டாங்க. பிஎஸ்சியோட க்ரீம் மூலம் ஒரு காலத்தில் வந்தோம், நாட் எனிமோர். அதனால இது தவறு. ஆனால் ஒரு கேள்வி கேட்குறேன், that doesn't mean that Mr. Rajan's idea of science plus engineering was wrong. Was it irrelevant? Is it irrelevant anymore? சத்தியமா கிடையாது. இன்னைக்கும் என்கிட்ட 1-2 விஷயங்கள் உறுப்பியாக இருக்குன்னா அது என்னோட பிஎஸ்சி டிஸ்ட்ரிக்ட் தான். அதுக்கப்புறம் அதன் மேலே நான் படித்த எம்ஐடி தான். If I look different, if I appear different, if I am different above the rest of above some of my colleagues in some aspects, not in every aspect. It is a science plus engineering combination. அது நீங்கள் வந்து சட்டம் ஒரே எம்ஐடி தான் இருக்குது. ஒரே ஒரு ரெண்டு சேர்ந்து அண்ணா எடுத்து அவங்க தனியாக சிலபஸ் டிசைன் பண்ணிக்கிறாங்க. We have to think in terms of giving emphasis to science because we want to make a difference. MIT is another engineering college in Tamil Nadu. என்ன கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பெஸ்ட் பிரைஸ் வராங்க அப்படிங்கிறத தவிர உங்ககிட்ட வேறு ஸ்பெஷலாக சொல்றது இருக்கா? இந்த தாய் பாட்டிமார்களுக்காக இந்த எம்ஐடி மெட்டா ராஜன் ஃபேமிலி இருக்கு. இது ஒரு கலர். இது மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு கலர் இருக்கு. மெட்டா வந்து பிகஸ்ட் சப்போர்ட் டு எம்ஐடி ஆரம்பத்தில் வியரால் தேங்க் கொடுத்தது. நாங்கள் எங்கள் சீனியராக வளர்ந்தோம். நாங்கள் எங்கள் ஜூனியர் வளர்க்கணும். அந்த மாதிரி வரலாம். ஒரு கல்வி எங்கள் மெஸ்ஸில் ஓட்டணும்னா 38வது பேட்ச் ரைட்டா இருக்கணும். இன்னும் சீனியர்கள் வாங்கி அந்த புகழ் சட்டையை நினைச்சுக்கிறது தான் நாங்கள் வெளியே போனோம். என்ன எனக்கு அதை எப்படி வேலை கிடைச்சோம் இல்லையா? என்னை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்? என்ன பண்ணேன் எனக்கு வேலை கிடைச்சது எம்ஐடின்னு நுழைக்கிறதுனால கிடைச்சோம். அது முக்கியமான இன்னொரு நெகட்டிவ் ரிசல்ட்டாக கிடைச்சது. அந்த நேரத்தில் நான் டிகிரி முடியல. டிகிரி முடிச்ச எம்ஐடி எடுத்தால் உடனே பறந்து போயிருக்காங்க.
இவன் ரொம்ப நாளைக்கு நிற்பான்னு நம்பிக்கையே எடுத்தாங்க. செகண்ட் சாய்ஸ் 11 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மேரி சிந்தியா அது ஒரு ப்ராக்கெட்டை கொடுத்தாங்க. அந்த மாதிரி நல்ல படிக்கணும் அது. ஸோ அந்த எம்ஐடியோட ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் நம்புறேன். மறுபடி டிஸ்கஸ் பண்ணுறது நல்ல விஷயம். மறுபடி மாற்றுக்கிறது நான் சொல்லுங்க. அந்த சயின்ஸ் நீ 3 வருஷம் படிச்சாலும் முக்கியம். சயின்ஸ் அப்படிங்கிற பேக்ரவுண்ட் இழந்தது மிகப்பெரிய இழப்பு. ஒன்று அதுக்காக மாற்ற முடியுமா யோசிக்கிறேன். 4 வருஷத்துக்கு சிலபஸ் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறாங்க. அவ்வாறு இன்னைக்கு யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது மிச்ச கல்லூரிகள் இல்லை, இருந்த கல்லூரிகள் கொடுத்ததை விட நான் அதில் ப்ராக்டிக்கலுக்கான எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாகுது. ஐனி சின்ஸ் 49 நான் உடனடியாக வந்து எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்னன்னு தெரியாது. எங்கள் எக்ஸ்போர்ட் சொன்னாலும் போட்டேன். அப்புறம் கவர்ச்சிகரமாக இருந்தது அப்படின்றனால 7 நாட்கள் போட்டேன். முதல்ல நான் எடுத்த டிசிஷன் 5th சாய்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஏன்னா ப்ளஸ் 2 ஹைபிரிட் பேராமீட்டர் நடத்துனாங்க. அப்பயே அது எனக்கு எதிர்மறையான ஒரு காதல் வந்து விட்டது. கடைசியில் பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பெரிய வித்தியாசமே கிடையாது. அது உடம்பு அப்ளிகேஷன் என்ன அது பெரியதுக்குள்ள 3 வருஷம் ஓடி போச்சு. ரைட். ஸோ அப்போ கேட்டுருவாங்க தேர்ட்டிலேருந்து. ஸோ சயின்ஸ் பேக் வந்து ரெண்டாவது ப்ராக்டிக்கல் முடிஞ்சா செய்யணும். தம்பி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். சம்மர் ஒவ்வொரு சம்மர்லேயும் கம்மியான ஒரு ட்ரைனிங் கொடுப்பேன். ஒரு பிரச்சனை கேட்டால் தமிழ்நாட்டில் தடுக்கி விழுந்தால் ஒரு இன்ஜினியர் மேலே வேணும். இல்லைன்னா 4 மணிக்கு மேலே வேற ஒரு அரசாங்க கடையில் இருந்து வர வந்தாங்க. ஏதாவது உள்ள நேர்த்தி ஏன்னா அதனால எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. அது ஒரு ஆனால் மெட்டா இந்த மாதிரி இதை வேண்டுகோளை கேட்க வைக்கலாம். சென்னையில் உள்ள உங்களோட ஸ்பான்சரான அசோசியேஷன் ஏற்படுத்திக்கிட்டு வைக்கலாம். இது நம்மளுடைய கோலாக இருக்கும். இல்லைன்னா மிச்சம் பேப்பர் படிக்கிறதுனா புக்கை படிக்கிறாங்க, வாட்ஸ்அப் படிக்கிறாங்க, யூடியூப்ல பார்க்குறாங்க, எல்லாம் அவைலபிள். என்ன டிஃபரன்ஸ் காட்ட போறீங்கன்னா இது ஒன்று தான். இந்த ரத்த சம்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிஎஸ்சியோட இருந்து போச்சு. ஏன் அந்த பிஎஸ்சியில் வந்தவங்களுக்கு அப்படி ஒரு பாச உணர்ச்சி நன்றி உணர்ச்சி இருந்தது அப்படின்னு கேட்டால் 2 காரணம். ஒன்று அங்கே உள்ள வந்தவங்க ஜஸ்ட் மிஸ் கிரீம் பட் ஜஸ்ட் மிஸ். இப்போ ஜஸ்ட் பாஸ் ஆகாத இன்ஜினியரிங் போயிடுறாங்க இல்லையா? இப்போ அந்த அவங்க வந்து வெளியோட படிச்சாங்க. ரெண்டாவது பிஎஸ்சியோட அமுதத்தோட வந்தாங்க. இந்த 2 சேர்ந்து இட் வாஸ் மேக்கிங் ஒண்டர்ஸ். உங்களுக்கே தெரியாத நமக்கு அப்படியா செல்ஃப் கான்சியஸ் அபவுட் அவர் ஓன் ஸ்ட்ரென்த். பட் நானே என்னன்னாலே வெளியில இருந்து பார்த்து இதெல்லாம் படிக்காம சொல்லணும். ஏன்னா ஒழுங்கா படிக்காம சொல்ல முடியாது. வெளியில இருந்து பார்த்து நான் உங்களுக்கு கேட்டுக்கேன். எஸ் திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் சயின்ஸ் பிளஸ் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் ரெண்டாவது நீங்கள் முடிஞ்சா செய்ய வேண்டிய விஷயம் இந்த சம்மர் ட்ரைனிங் பயங்கர வலிமையாக தட் வில் மேக் அ டிஃபரன்ஸ். மூணாவது தான் நம்ம கம்பெனி மக்கள் நம்ம மக்களே எடுக்கிறது அப்படின்னு. ஆனால் பையன் போகணும்னு கஷ்டப்பட்டு நீ எடுத்தால் போகணும்னு அவசியம் இல்லை. நீ ஜஸ்ட் பிகாஸ் எம்ஐடி அப்படின்னு தான் நம்ம எடுத்தால் நம்ம கம்பல்ஷன் இருக்க முடியாது. ஒரு தாய்மை உணர்ச்சி இதை எழுதக்கூடாத லீகளின் அடிப்படையில் இதை செயல்படும். ஆனால் நான் சொன்ன முதல் 2 மஸ்ட் பி தாட்டா எண்ணப்பட வேண்டும். என்ன நேரம் ரொம்ப நேரம் பேசலாம். ஓகே. மற்றபடி நம்பிக்கைகள் இந்த மௌலி வாக்கத்தில் ஏதோ பண்ணீங்கன்னா பேப்பரில் படிச்சப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மௌலி வாக்கம் விபத்து நடந்து போகிறது எம்ஐடியில் இருந்து அந்த கேமராவோட எம்ஐடி மாணவன் எம்ஐடியை பற்றி இந்த மாதிரி நிறைய செய்திகள் வரணும். ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒன்று என்ன எப்படி எப்படியோ சொல்லி விளம்பரப்படுத்திக்கிறாங்க. தனியாருக்கு அந்த நிர்பந்தம் இருக்கு. சும்மா கோழி கோழியா கொட்டான் விளம்பரத்துக்காக மட்டும். அதை வச்சு அவங்க வந்து கொட்டுறாங்கன்னா எப்படி எடுப்பாங்கன்னா யோசிக்கிற அளவுக்கு மக்களுக்கு இல்லை. இன்டர்நெட்ல போனாலும் இங்கே போனாலும் நம்ம எல்லாம் பண்ண முடியாது. நம்ம எதை பண்ணாலும் ரொம்ப கௌரவமான வழியில் நான் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய சாதனை நமக்கான விளம்பரம் இருக்கட்டும். ஒன்று வேற நம்ம டவுன்லோட் பண்ணுறாங்க. டீச்சர் 20 வருஷமா ஆசிரியராக கொட்டி கொண்டு இருக்கேன் வச்சுக்கலாம். அப்போ டவுன்லோட் ஸ்லைட்ஸ். அப்போ என்னன்னா சில ஸ்டாண்டர்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். உலகத்தில் அங்கே ஒரு எம்ஐடி இருக்கு இல்லையா? ஓல்டு எம்ஐடி in a new country, இது நியூ எம்ஐடி in the old country அப்படின்னா அங்கேருந்து நிறைய என்னால் டவுன்லோட் பண்ண முடியுது.
என்னால் முடியுமாங்கிறது அப்படி பண்ண முடிஞ்சா அது ஒரு விளம்பரம். நம்மகிட்ட தர இல்லையா? நம்ம டீச்சர்ஸ் பேரால, நம்ம இன்ஸ்டியூட் பேரால, இப்போ able to download slides, every student throughout the globe. இன்னும் அது புதிய மீடியா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. இது அழகான விளம்பரம். புரியுதுங்களா? இது அவங்க நம்ம டீச்சர் தான் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியும். பல விஷயங்கள் டீச்சர்ஸ் வந்து பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. அதுதான் டீச்சர் செய்ய முடியாதவர்கள் செய்வார்கள், செய்ய முடியாதவர்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பட் ரெண்டு சேர்ந்து சமயத்தில் ஒன்றா ஏன் செய்யக்கூடாதா? செய்யலாம். சரியா? இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ற வழிகள். என்ன நீங்க மேலே போனா மனசுக்குள்ள ரகசியமான சந்தோஷம் தான். இன்னும் ஒரு வயசுக்கு என்ன வரும்போது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், லைசன்ஸ் வாங்க ஓட்டிட்டு இருக்காங்க, ஆக்சிடென்ட் மாட்டிக்கூடாது, ஹெல்மெட் போடுறதுலாம் கேட்க மாட்டாங்க. அவன் அந்த மாதிரி சொத்து செய்யணும் அப்படின்றதுலாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். கடத்து மேலே ஒரு வயசுல ஒவ்வொன்றும் ஒரு இன்பத்தை கொடுத்தது, ஒரு வயசுக்கு மேலே அது மாதிரியான ஒரு இன்பம் என்னோட தம்பிகள் தங்கை எல்லாம் சும்மா பொண்ணு கேட்கறாங்க அப்படின்றது ஒரு பயங்கரமான மகிழ்ச்சியான விஷயம்.